உலகில் அவன் மட்டுமே செய்யக்கூடிய பொருளான மார்க்க கடமையான இறைவனுக்கும் இருக்க முடியுமா என்று துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம், பக்தாதின் அரசர் சுல்தான் மீர் முகமது ஒரு குடும்ப சிக்கலில் தன் மனைவியிடம் இப்படியான ஒரு நிபந்தனை தலாக்கை கூறிவிட்டதுதான். அவர் கோபத்தில் வாய்தவறி கூறிவிட்ட அந்த நிபந்தனையை அவர் நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையே விவாகரத்து ஏற்படும் ஆபத்து நேர்ந்தது. அப்போது அங்கு வந்த இளவல் அப்துல் காதிர் ஒரு யோசனையை கூறினார்கள். இறை இல்லமான காபத்துல்லாவை வலம் சுற்றி வந்து தவாப் செய்கின்ற மனிதர்களை எல்லாம் சிறிது நேரம் அப்பாலாக்கி கொண்டு தனியே காபத்துல்லாவை வலம் சுற்றி வரச் செய்தால் ஒரு தருணத்தில் உலகில் ஒருவர் மட்டுமே செய்யக்கூடிய பரலான மார்க்க கடமையான இறைவணக்கமாக அது ஆகிவிடும் என்றார்கள். இந்த யோசனையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். சுல்தான் மீர் முகமதின் இல்லற வாழ்க்கையில் ஏற்படவிருந்த பேரபாயத்தை தன் மதி நுட்பத்தால் இளவல் தீர்த்து வைத்த நாளிலிருந்து பக்தாத் நகரில் அண்ணல் அப்துல் காதிர் நாயகத்தின் பெயர் பிரபலமடைந்தது. அந்த சம்பவத்தை அடுத்து மார்க்க ஃபத்வாக்கள் வழங்குவதில் ஆலோசனை கலப்பதற்காக காஜிகள் பலரும் அண்ணலை அணுகினார்கள். மேலும் சுல்தானின் மகளான மதினா சாஹிபாவுக்கும் இன்னும் சில பிரபுக்களின் குமாரிகளுக்கும் கிதாபுல் தப்சீரும் கிதாபுல் ஹதீஸும் பிற சன்மார்க்க பாடங்களும் போதிக்கும் முதர்ரிஸாக நியமிக்கப்பட்டார்கள் 26 வயது நிறைந்த அப்துல் காதிர் நாயகம். சில மாதங்களில் ஜீலானிலிருந்து ஆண்டகை நன்மை காலமாகிவிட்ட செய்தி வரவே இளவல் அவர்களின் இதயம் பெரும் வருத்தத்திற்குள்ளானது. தான் தேடி அடைந்த கல்வியாவும் நிறைவானதல்ல என்பதும் அவர்களுக்கு தெளிவாக புரிய வந்தது. யா காரத்தல்லாஹி, இறைவனின் உதவியே வா என்று ஆண்டவனை நோக்கி அரற்றத் தொடங்கினார்கள். எனக்கு நிறைவான அறிவை தரக்கூடிய ஷெய்கே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று பாக்தாத் நகர வீதிகளில் நடக்கலானார்கள் இளவல் அப்துல் காதிர். கடைசியாக ஷெய்க் ஹம்மாது நாயகத்தை தன் ஞான குருவாக கண்டுகொண்டார்கள். சில ஆண்டுகள் அவர்களின் பைத்துல் ரூஹ் என்ற தவக்குடலில் தங்கி ஞான பயிற்சி பெற்று தரீக்கத்தின் ஞானங்களை முழுவதுமாக கற்றுத் தேர்ந்தார்கள். பின்னர் குருநாதரின் ஆசியுடன் இறை இல்லமான காபாவையும் நபிகள் நாயகத்தின் திருத்தலத்தையும் தரிசித்து ஹஜ் கடமையை நிறைவேற்ற புனித பயணம் மேற்கொண்டார்கள். முழுமையான ஹஜ்ஜையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சூக்கும காட்சி அனுபவத்தையும் பெற்று ஈராக் திரும்பினார்கள். எது நித்திய ஜீவனாகவும் எத்திசையும் குடிகொண்டதாகவும் இருக்கிறதோ அதனை உள்ளது உள்ளபடி அறிந்துணர்ந்தாலன்றி ஈராக்கின் அடர்ந்த கானகத்தை விட்டு வெளியேறுவதில்லை என்று முடிவெடுத்து காடுகளில் தவமிருக்க தொடங்கினார்கள். தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் மேற்கொண்ட கானக வாழ்வில் 1ஆம் ஆண்டு உணவை துறந்தும் 2ஆம் ஆண்டு தண்ணீர் அருந்தாமலும் 3ஆம் ஆண்டு உணவையும் தண்ணீரையும் தவிர்த்துவிட்டு காய்ந்த மரக்கட்டையாய் ஒடுங்கி கிடந்தார்கள். 3 ஆண்டு கால முடிவில் உலகம் போற்றும் கிளிர் நபி அவர்கள் ஆண்டகையின் முன்வந்து நின்று உம்முடைய தவத்தை ஆண்டவன் ஏற்றுக்கொண்டான் என்று அருள்மொழி பகர்ந்தார்கள். அதன் பின்னர் பாக்தாத் நகரில் பிரபலமாக விளங்கிய ஞானகுருநாதர் அபு சயீத் முபாரக் மஅசூமியின் அழைப்பை ஏற்று ஏறக்குரிய 20 ஆண்டுகளுக்கு பின் பாக்தாத் நகர வீதிகளில் அடியெடுத்து வைத்தார்கள் ஹஜ்ரத் முஹியுத்தீன் ஆண்டகை. மகான் அபு சயீத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித சிரசிலிருந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக தன்னிடம் வந்த கிலாஃபத் என்னும் ஞான பிரதிநிதித்துவத்தை அண்ணலர் முஹியுத்தீன் ஆண்டகையின் சிரசில் சூட்டினார்கள். கிபி 1127ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 521 ஷவ்வால் மாதம் 11ஆம் திரை பிற்பகலில் பாபுல் அசஜில் உள்ள மதரசாவில் மகான் அபு சயீத் மஅசூமி அவர்களின் முன்னிலையில் அண்ணலர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை பொதுமக்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார்கள். அப்போது